தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையிலான டெஸ்ட் போட்டிக்கு 200 ரூபாய் முதல் டிக்கெட் என்பது விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இந்தியா வங்கதேசம் அணிகள் மோதக்கூடிய முதல் டெஸ்ட் போட்டி நாளை முதல் வருகின்ற 23ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிக்கான ஒரு நாள் டிக்கெட் விற்பனையானது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 200 ரூபாய், 400 ரூபாய், 1000 ரூபாய் என 3 விலைகளில் டிக்கெட் விலையானது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. FGH லோயர் ஸ்டாண்டுகளில் 200 ரூபாயும், அப்பர் ஸ்டாண்டுகளில் 400 ரூபாயும், கலைஞர் கருணாநிதி ஸ்டாண்டில் 1000 ரூபாய் என 3 வகையான டிக்கெட் விலையானது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக சீசன் டிக்கெட், அதாவது 5 நாளைக்கும் சேர்த்து சீசன் டிக்கெட் என்ற முறையில் டிக்கெட் ஏற்கனவே விற்பனை அறிவிக்கப்பட்டிருந்தது. அது 1000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் வரை டிக்கெட் விலையானது நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்பொழுது ஒவ்வொரு நாளும் போட்டியை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கக்கூடிய ரசிகர்கள் போட்டி நடைபெறக்கூடிய மைதானத்திற்கு நேரடியாக 200 ரூபாய், 400 ரூபாய், 1000 ரூபாய் என 3 வகையான டிக்கெட்டுகளில் ஏதேனும் ஒரு டிக்கெட்டுகளை வாங்கி உள்ளே போட்டியை பார்ப்பதற்காக சிறப்பு அனுமதியாக இந்த டிக்கெட் விலையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முறை டிக்கெட்டை வாங்கி உள்ளே வந்து போட்டியை பார்த்துவிட்டு பிறகு வெளியே சென்றால் மீண்டும் உள்ளே வருவதற்கு அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு நாளைக்கு 200 ரூபாய் என்ற வகையில் மிக குறைந்த விலையில் இந்த இந்தியா வங்கதேசம் அணிகள் மோதக்கூடிய போட்டிக்கான டிக்கெட் விலையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலகன், நன்றி சடையாண்டி விரிவான விவரங்களுக்கு.